வணக்கம். வாழ்க வளமுடன். ஸ்ரீ கோமாதா சோதிட ஆய்வு நிலையம், இளம்புவனம், எட்டயபுரம், தூத்துக்குடி மாவட்டம். சோதிடர் வே. வெள்ளைசாமி. சோதிட சாஸ்திரத்திலே சந்திரன் பிளஸ் சுக்கிரன், சந்திரன் பிளஸ் சுக்கிரன் இணைப்பு பெற்றவர்களை நாம் இங்கே இந்த காணொலியிலே நாம் விளக்க வேண்டியிருக்கிறது. சந்திரன் என்பவர் மாமியார், சுக்கிரன் மருமகள். இந்த திசாபுத்தி காலங்களில் ஆண் பெண் இருவருக்கும் மாமியார் டார்ச்சர்கள் இருக்கும். சந்திரன் வலிமை குறைந்து இருக்கின்ற பொழுது மருமகள் மாமியாரை பிறந்த வீட்டிற்கு அனுப்பி எந்த பழியையும் சுமத்த தயங்குவதில்லை. சுக்கிரன் வலிமை படித்த பெண்களின் மாமியாரை வீட்டு வேலை செய்யும் அளவிற்கு அடிமையாக்கி அவர்களை கஷ்டப்படுத்துகிறார்கள். ஆண்கள் மனைவியின் அன்பிற்காக மாமியாரை அனுசரித்து வாழும் சூழ்நிலை ஏற்படுகிறது. பிடிக்காத மாமியாருக்கு மனைவியை புகுந்து வீட்டிற்கு அனுப்ப முடியாமல் இருக்கும் கணவரும் உண்டு. பெண்ணிற்கு மனஸ்தாபத்தை ஏற்படுத்துகிறது. இதனால் கணவர் மனைவி இடையே விரிசல் ஏற்படுகிறது. சிலருக்கு பண இழப்பு மிகுதியாக ஏற்படுகின்றது. இது போன்ற அவஸ்தை இருக்கும். பெண்கள் திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு மேல் பச்சரிசி மாவில் மாவிளக்கு தீபம் ஏற்றி மாரியம்மனை வழிபாடு செய்து வந்தால் இது சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் சந்திரன் இணைவு என்பது மாமியாரையும் மருமகளையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த திசாபுத்தி காலங்களிலே சந்திரன் வலுத்திருந்தால் மாமியாருடைய அதிகாரம் அங்கே ஓங்கி நிற்கும். சுக்கிரன் வலுத்திருந்தால் மருமகளுடைய கை ஓங்கி நிற்கும். அந்த அளவிற்கு சோதிட நூல்களிலே சில விளக்கங்கள் கூறப்பட்டிருக்கின்றது. வாழ்க வளமுடன்.